ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஓபி பேங்க் இன்டர்நெட் பேங்கிங்கில் நீங்கள் இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து இன்டர்நெட் பேங்கிங் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் வந்து அவைலபிளாக இருக்குது, அந்த ஃபெசிலிட்டியில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஐஓபி பேங்கில் இன்டர்நெட் பேங்கிங்கில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் வந்துட்டு நீங்கள் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய இன்டர்நெட் பேங்கிங்கை வந்துட்டு லாகின் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய இன்டர்நெட் பேங்கிங்கை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். மெயினாக நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கிற அக்கௌண்ட், ரெமிட்டன்ஸ், எடிட் ப்ரொஃபைல், இந்த 3 ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். மற்றபடி இதில் இருக்கிற இந்த பிபிபிஎஸ், டேக்ஸ் பேமெண்ட், ஐஓபி கார்டு, யூட்டிலைசேஷன் ரிசிப்ட், ஐபிஓ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்நெட் பேங்கிங் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க அப்படின்னா அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேலன்ஸ் செக் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண அந்த ஃபியூ ட்ரான்சாக்ஷன், லாஸ்ட் ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மினி ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுறது, இல்லை 6 மந்த் ஸ்டேட்மெண்ட், 1 இயர்க்கான ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ஆன்லைனில் எடுக்கிறது, இது மாதிரியான டீட்டெயில் தான் நீங்கள் வந்துட்டு மெயினாக சர்ச் பண்ணுவீங்க. அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன்ஸ்க்கு உள்ளேயே வந்து உங்களுக்கு அடங்கிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற டீட்டெயிலில் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் என்கொயரி, இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் உங்களோட அவைலபிள் பேலன்ஸ், உங்களோட கரண்ட் பேலன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தனித்தனியாக டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினி ஸ்டேட்மெண்ட், இதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபியூ ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது என்ன ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபியூ ட்ரான்சாக்ஷன், லாஸ்ட் ஒரு 5 or 6 டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை 10 டிரான்சாக்ஷன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட லாஸ்ட் ஃபியூ டிரான்சாக்ஷனை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஏடிஎம்மில் மினி ஸ்டேட்மெண்ட் எடுப்பீங்களா, அது மாதிரி தான் இது. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இதில் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அடுத்த ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டோட லாஸ்ட் 6 மந்த்லேருந்து 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்கான அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஈஸியாகவே வந்து எடுத்துக்க முடியும். இதில் வந்து ஃப்ரம் டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டேட்டில் இருந்து எடுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். டு டேட் வந்து எந்த டேட் வரைக்கும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் டு பிடிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் வந்துட்டு ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கோ ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கோ இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்க கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் புக், இது வந்து செக் என்கொயரி. செக் வந்துட்டு நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா அது வந்து கிளியர் ஆயிடுச்சா, இல்லை நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் கிளியரிங் டேட்டு, நெக்ஸ்ட் இதை பற்றின டீட்டெயிலை வந்து இதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் பென்ஷன் வியூ, இது மேக்ஸிமம் நமக்கு யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து டெபாசிட், நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த டெபாசிட் அக்கௌண்ட் ஏற்கனவே இருந்தது வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு, அதை ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னா இது மூலமாக வந்துட்டு நீங்கள் க்ளோஸும் பண்ணிக்கலாம், ரெனியூவலும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் லோன் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களோட லோன் அமௌண்ட்டு அந்த டீட்டெயிலை வந்துட்டு வியூ பண்ணி பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ்லெஸ் தான். நெக்ஸ்ட் உங்களோட செக் புக் பேமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ ஒருத்தருக்கு வந்து செக் கொடுத்துருக்கீங்க, அவருக்கு வந்துட்டு அந்த செக்கை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இது மூலமாக நீங்கள் வந்துட்டு கேன்சல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க்குக்கு இருந்த ரிக்வஸ்ட் போய் அந்த செக்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அவங்களால பேமெண்ட் வந்து எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் சர்வீஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க்குக்கு வந்துட்டு உங்கள் பேங்க்கில் ஏதாவது ஒரு சர்வீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தான். இதில் என்னென்ன ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பேங்க்கில் லாக்கர் வேணும் அப்படின்னா இது மூலமாக நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம், எனக்கு வந்து லாக்கர் தேவைப்படுது அப்படிங்கிறத. நீங்கள் இதில் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களோட பேங்க்குக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிக்வெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட், இது மாதிரி அப்புறம் டிமேட் அக்கௌண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ராவல் கார்டு, அதாவது
அதாவது கிரெடிட் கார்டு மாதிரி ட்ராவலுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிக்வெஸ்ட் அட்டஸ்டேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட். உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இது மூலமாக ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் யோஜனா. இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது பெண் குழந்தைங்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம். அந்த திட்டத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிக்வெஸ்ட் இமெயில் ஸ்டேட்மெண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் இமெயில் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் என்னென்ன டிரான்சாக்ஷன் டெபிட்டு கிரெடிட்டு எல்லாமே ஆயிருக்கும். இதை பற்றின ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இமெயில் ஐடிக்கு மந்த்லியான ரிசீவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். எப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் வந்துட்டு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பற்றின டீட்டெயில் வந்து ஒரு இமெயிலாக வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இதுக்கான ஒரு ரிக்வெஸ்ட்டையும் நீங்கள் இது மூலமாக வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு செக் புக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரிக்வெஸ்ட் செக் புக் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட செக் புக்கை வந்துட்டு நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துக்க முடியும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸில் அவைலபுளாக இருக்கிற ஆப்ஷன்ஸு. இதை ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மேக்ஸிமம் எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் என்னென்ன டீட்டெயில் வந்து அவைலபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இது மூலம் தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதாவது ஒரு இன்டர்நெட் பேங்கிங் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் காரணம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதாவது உங்களோட மொபைல் ஃபோனில் இருந்தே கூட நீங்கள் ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸில் தான் அவைலபுளாக இருக்குதும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பேயி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆட் பேயி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து அவங்களுக்கு ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் ஆட் பேயி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஓபி பேங்கோட அக்கௌண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதர் பேங்கோட அக்கௌண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படின்னா அதர் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். இந்த எப்படி சேவ் பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ பேயி. அதாவது நீங்கள் இது வரைக்கும் யாரோட அக்கௌண்ட் நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. ஐஓபி பேங்கில் உள்ள உங்களோட அக்கௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை பார்க்கணுன்னா இதை செலக்ட் பண்ணணும். அதர் பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ளவங்கள நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏற்கனவே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்த ஒருத்தரோட அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங்கில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்ஷனு. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒருத்தருக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷனு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஐஓபி பேங்குக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஐஓபி பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். அதர் பேங்குக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 50,000 உள்ள மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஎம்பிஎஸ் அதாவது ஐஎம்பிஎஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 lakh வரைக்கும் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நெஃப்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2 lakhக்கு மேலே நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதை பற்றின வீடியோவும் நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களோட லிங்க்கும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். போயிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ டிரான்சாக்ஷன். நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயிலை பார்க்குறதுக்கான ஆப்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் பேங்க், இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஓபி பேங்க், நெக்ஸ்ட் அதர் பேங்க். இதில் நீங்கள் தனித்தனியாக செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷனை வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்பிஎஸ். ஐஎம்பிஎஸ்னால் டேரெக்டாக நீங்கள் ஒருத்தருக்கு ஐஎம்பிஎஸ் மூலமாக எப்போலாம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்களோ அந்த டீட்டெயிலை வந்து செக் பண்ணிக்க முடியும். எம்எம்ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா இது மூலமாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் 5 டிரான்சாக்ஷன்ஸை வந்து இது மூலமாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கான டீட்டெயில் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷெடியூல். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது வந்து அடுத்த மாதம் தான் இந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முன்னக்கூட்டியே வந்து ப்ரோக்ராமிங் பண்ணிக்க முடியும். நீங்கள் இன்றைக்கி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவங்களோட டேட்டை வந்து 1 month டிலே பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பற்றின டீட்டெயிலை வந்து இது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதர் பேங்க்னா அதர் பேங்க், அதே ஐஓபினா ஐஓபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்றைக்கு டேட் வந்து செட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் செட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இது மூலமாக வந்து பார்த்துக்க முடியும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்க் ரெமிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 லேக்குக்கு மேலே பெரிய அமௌண்ட்டாக ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயிலாக இது மூலமாக நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய முக்கியமான ஆப்ஷன்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ப்ரொஃபைலில் உள்ள எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர் ஐடி என்ன, நெக்ஸ்ட் உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களை பற்றின டீட்டெயில் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்களோட கஸ்டமர் ஐடி இதை மட்டும் நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஐடி, அதாவது உங்களோட கஸ்டமர் ஐடியை வந்துட்டு எப்படி வியூ பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது தான். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ்லேயே வந்து உங்களோட கஸ்டமர் ஐடியை வந்து டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் செகண்ட் ஆப்ஷனில் தனியாக நீங்கள் வந்துட்டு ஐடியை மட்டும் வியூ பண்ணி பார்க்கணும்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் டீட்டெயில். நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இது வரைக்கும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். இதுக்கான ஆப்ஷன் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்டேட் ஆதார் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸை வந்து இது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கான பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இது மூலமாக ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பின். இது என்ன பின் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு, நீங்கள் வந்து ஐஓபி பேங்க்கில் ஒரு ஏடிஎம் கார்டு வாங்கியிருப்பீங்க. அந்த ஏடிஎம் கார்டுக்கான பின்னை வந்து நீங்கள் ஒரு ஏடிஎம் சென்டருக்கு போகாமலே உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கான டீட்டெயில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பின். இதுக்கான வீடியோஸ் வந்து நான் அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் டெய்லி லிமிட் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ புதுசாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 50,000 வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 50,000 தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து 1 lakh வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். அந்த லிமிட்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ 1 lakh அப்படிங்கிறத நீங்கள் வந்து இது மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 1 lakh வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து. அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் டெய்லி லிமிட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி வந்துட்டு அவைலபிளாக வேணுமா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் இதை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் ரெஜிஸ்டர் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் அக்கௌண்ட், வேறு அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும், அதாவது வேறு கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் அது மாதிரி. நெக்ஸ்ட் டீஆக்டிவேட் அக்கௌண்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற இந்த இன்டர்நெட் பேங்கிங்கை வந்துட்டு, அதாவது இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு உங்களுக்கு டீஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டீஆக்டிவேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டாக நீங்கள் வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம், அதாவது இன்டர்நெட் பேங்கிங்கை மட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணுறதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை இது மூலமாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு பின் நம்பர் மறந்து போச்சு, அதாவது உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பர் வந்து மறந்து போச்சு அப்படின்னா இது மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட பின் நம்பரை வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்து ஃபார்கட் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் மொபைல் பேங்கிங். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து இன்டர்நெட் பேங்கிங் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டெப் நீங்கள் வந்து மொபைல் பேங்கிங் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மொபைல் பேங்கிங்கை வந்துட்டு நீங்கள் இது மூலமாக தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் ரெஜிஸ்டர் மொபைல் பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் பேங்கிங்கை ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு எம்பின் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த எம்பினை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் பேங்கிங்கை வந்து லாகின் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஜிஸ்டர் மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த மொபைல் பேங்கிங்கோட எம்பின் வந்து மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் இது மூலமாக ஃபார்கட் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களோட பின்னை வந்துட்டு இங்கே எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பாஸ்வேர்டு மறந்து போச்சுனாலோ இல்லை உங்களோட யூசர் நேம் மறந்து போச்சுனாலோ அதை வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி பாஸ்வேர்டு வந்து நம்மளாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆன்சரை பண்ணி மறுபடியும் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது தேவைப்படாது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது இந்த 3 ஆப்ஷன்லேயே உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து வந்துடும். மற்ற இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.